மகளிர் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அபிராமி நாச்சியார் வந்து சில பேருக்கு வந்து அவங்களோட தென்னந்தோப்பை வந்து குத்தகைக்கு விட்டுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதுக்கான காசை வாங்க வந்திருப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா வண்டுங்க வந்து கடிச்சு வந்து சேதம் பண்ணிருச்சு. அதுக்காக நாங்கள் 3,00,000 ரூபா செலவு பண்ணோம்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த துளசி வந்து எப்படி 3,00,000 ரூபா இருக்கும்? எனக்கும் இதை பற்றி கொஞ்சம் தெரியும். எங்கள் வீட்டுக்கு பின்னாடி 10 தென்னை மரம் இருக்குது. அப்படியே வண்டு கடிச்சாலும் ஒரு மரத்துக்கு 50 ரூபா இல்லை 100 ரூபா தான் ஆகும். அப்படின்னு பார்த்தா மொத்தமாகவே 50,000 தான் இருக்கும். நீங்கள் என்ன 3,00,000 கணக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கணக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஐயையோ! இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுது, நம்மளோட உண்மையெல்லாம் வந்து வெளியே தெரிய வச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு குத்தகைக்கு எடுத்த ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க. அபிராமி நாச்சியார் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் மேலே எதுவும் பழி போடலை, அவள் என்ன நியாயமோ அதை தானே பேசுகிறா, நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குத்தகைக்கு எடுத்த ஆளுங்களே கேட்குறாங்க. அவங்களும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து குத்தகைக்கு எடுத்து கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஆனால் நீங்கள் என்னமோ இவ்வளோ கேள்வி கேட்க வைக்கிறீங்க, அதுவும் அந்த பொண்ணை கேள்வி கேட்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க அந்த குத்தகைக்கு எடுத்தவங்க. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி பேசுகிறது தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிமே இந்த குத்தகை கணக்கு எல்லாத்தையுமே நீ தான் பார்த்துக்கணும், நீயே பார்த்துக்க துளசி, நீ பார்த்துக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும், அப்போ தான் இங்கே ஒரு ஃப்ராடுத்தனமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் துளசிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொறுப்பையும் கொடுக்குறாங்க. இதனால துளசிக்கு இன்னும் பவர் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.